ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பலவிதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Welcome students of ICP Academy. Question number 51. If the sum of n terms of an AP is 3n square minus n and its common difference is 6, then its first term is option A வந்து 3, option B 2, option C 4, option D 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Sum of n terms of an AP. ஏபியில் சம் ஆஃப் n டேர்ம்ஸ்னா அது எப்படி நோட்டேஷன் பண்ணணும்னா SN. SNோட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் n டேர்ம்ஸ் ஆஃப் அன் ஏபினா SN இஸ் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் ஈக்குவல் டு தட் இஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் n. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா காமன் டிஃப்ரென்ஸ் C.D. காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்னோட வேல்யூஸ் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணால் ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னா T1 இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஃபஸ்ட்டு டேர்ம் S1 இஸ் ஈக்குவல் டு n வர பிளேஸில் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 3 இன்ட்டு 1 ஸ்கொயர் மைனஸ் 1 தட் இஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் 1 இஸ் ஈக்குவல் டு 2. தட் இஸ் T1 2 S1 2 கொடுக்காங்க. T1ங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம். therefore ஏவோட வேல்யூஸ் வந்து 2. that is first term ஓட values வந்து 2. therefore option B is correct. Question number 53. If the pth term of an AP is Q and the qth term is P, then is its rth term is அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தேன் pth term in AP அப்படின்னா TP, அதோட வேல்யூஸ் வந்து Q. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா TQ, அதோட வேல்யூஸ் வந்து P. நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க TRோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் nth term என்னென்ன AP அப்படின்னா நமக்கு அதுக்கு என்ன ஃபார்முலானா TN is equal to A plus n minus 1 into Tங்கிறது ஜென்ரல் ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ அவங்க எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா TPயோட வேல்யூஸ் is equal to Q அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ TP is equal to Q அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா A plus P minus 1 into D is equal to Q இல்லைங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் எப்படி அடுத்து என்ன எழுதலான்னா TQ is equal to Pன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் அது எப்படி எழுதலான்னா A plus Q minus 1 into D is equal to Pன்னு எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன், இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம், இதை ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ 1ஐயும் 2ஐயும் நம்ம மைனஸ் பண்ணலாம். தட் இஸ் எப்படி பண்ணுறோன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இம்ப்ளைஸ் A plus P minus 1 into D is equal to Q. 2 implies A plus Q minus 1 into D is equal to P. ஸோ இப்போ ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் மைனஸ் செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும், இது மைனஸ் ஆகிடும். ப்ளஸ் ஏலேருந்து மைனஸ் ஏ கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் டியை காமனாக எடுத்துகிட்டு பேலன்ஸ் என்ன கிடைக்குன்னா P minus 1 then minus Q minus 1 is equal to Q minus P அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா D into P minus 1, இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணது minus Q plus 1 is equal to Q minus P. நெக்ஸ்ட் என்ன ப்ளஸ் 1 மைனஸ் 1 என்ன கேன்சல் ஆகிடும். ஸோ D into P minus Q is equal to Q minus Pன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் D into P minus Q is equal to Q minus P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா D is equal to Q minus P மல்டிப்ளை இங்கே வரும்போது டிவைட் ஆகும், தட் இஸ் P minus Q.
நெக்ஸ்ட்டு d is equal to இதில் மைனஸை காமனாக எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு p வேல்யூஸ் எழுதணும், தென் q வேல்யூஸ் எழுதணும். அப்போ என்ன எடுத்தோம்னா மைனஸ் இன்ட்டு p மைனஸ் q டிவைடட் பை p மைனஸ் q வரும். p மைனஸ் q கேன்சல் ஆகிடு. d is equal to -1 வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. டிஆருக்கு ஷார்ட்கட் என்னென்னா TP ப்ளஸ் R மைனஸ் P இன்ட்டு D அப்படின்னு ஒரு ஃபார்முலா படிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் என்ன கிடைக்கும், டிபியோட வேல்யூஸ் நமக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ டிபியோட வேல்யூஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க Q ப்ளஸ் ஆர் மைனஸ் பி இன்ட்டு டியோட வேல்யூஸ் வந்து -1 விச் இஸ் ஈக்குவல் டு Q ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆர் ப்ளஸ் பி அரேஞ்ச் பண்ணி எழுதணும்னா P ப்ளஸ் Q மைனஸ் ஆர், தட் இஸ் டி ஆர்த் டேர்ம் வேல்யூஸ் என்ன கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா P plus Q minus R. That's why option B is correct. Question number 54. The third term of a GP is 2/3 and the sixth term is 2/81. Then the first term is அப்படிங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா third term of a GP that is T3 ஓட வேல்யூஸ் வந்து 2/3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து டேர்ம் T6 அதோட வேல்யூஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2/81 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே ஜிபியில் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம nth டேர்ம் ஜிபி கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா Tn is equal to AR power n minus 1 இல்லைங்களா. ஸோ அதே மாதிரி இதில் சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்குன்னா AR power 3 minus 1 is equal to 2/3 that is T3க்கு இல்லைங்களா. that is AR square is equal to 2/3. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க T6 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. T6க்கு அதே மாதிரி சப்ஸ்டிட் பண்ணலாம். எப்படி T6 is equal to AR power 6 minus 1 is equal to 2/81 that is AR power 5 is equal to 2/81 ஈக்குவேஷன் நம்பர் 2 வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஈக்குவேஷன் நம்பர் 2 divided by 1 which is equal to AR power 5 divided by AR power 2 is equal to 2 divided by 81 whole divided by 2/3. இல்லை ஃபஸ்ட்டு AA கேன்சல் ஆகிடும். இது ஆரோட பவர் 5 இங்கே ஆரோட பவர் 2 இருக்கும். தட் இஸ் ஆர் பவர் 5 minus 2 எப்போவுமே டினாமினேட்டில் இருக்கிறது நியூமினேட்டில் வரும்போது நெகட்டிவ் ஆகிடும். விச் இஸ் ஈக்குவல் அதே மாதிரி இது மேலே ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ 2/81 the whole divided into போட்டு இது ரெசிப்ரோக்கலாக எழுதலாம் 2/3 எப்படி 3/2 எழுதலாம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கிடைக்குன்னா ஆர் பவர் 5 minus 2 3 கிடைக்கும். விச் இஸ் ஈக்குவல் டு 2 கேன்சல் ஆகிடும். 3 டேபிள்ஸில் 3 1 times 81 27 times that is 1 divided by 27 கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு இந்த 1/27 கியூப் ரூட்டுக்கு எழுதும் போது 1/3 வரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 1/3 ஹோல் கியூப்னு எடுக்கிறேன். இப்போ கியூப் ரூட் ஆன் போத் சைட்ஸ் அப்படி எடுக்கும்போது ஆரோட வேல்யூஸ் 3 கேன்சல் ஆகிடும். ஸோ ஆரோட வேல்யூஸ் வந்து 1/3 வந்துடும். ஆனால் அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் கேட்டிருக்காங்க. இந்த ஆரோட வேல்யூஸை வந்து ஈக்குவேஷன் 1ல் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணாலும் சரி ஈக்குவேஷன் 2ல் சப்ஸ்டிட் பண்ணால் நமக்கு ஏ வேல்யூஸ் கிடச்சிரும். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண போகிறேன். ஆர் இஸ் ஈக்குவல் டு 1/3 சப் இன் 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணும்போது ஏஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2/3 ஸோ ஏ இன்ட்டு 1/3 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 2/3 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு so a into 1/9 is equal to 2/3. so a is equal to 2/3. இந்த fraction right hand side வரும்போது reciprocal ஆகும். that is 9/1. 3 tablesல 3 1 times 9 3 times. so a value is equal to 6. therefore option B is correct. Question number 55. The sum of the series -8, -6, -4 etc. n terms is 52. The number of terms n is அப்படிங்கிறாங்க. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க sum of the series கொடுத்துருக்காங்க. ஸோ sum of the series எஸ்ன்னு நோட் பண்ணி
s is equal to -8, -6, -4 etc. n terms எழுதிக்கலாங்க இல்லையா? n terms. இதுலேருந்து என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு டேர்ம் தட் இஸ் a is equal to -8, காமன் டிஃப்ரென்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். தட் இஸ் d is equal to -6 ப்ளஸ் 8ன்னு சேஞ்ச் ஆகும். எப்படி கண்டுபிடிக்கிறோம்? இது வந்து ஒரு ஏபி அப்படின்னா -8லேருந்து 2 டிக்ரீஸ் பண்ணால் -6, அதுலேருந்து 2 டிக்ரீஸ் பண்ணால் -4 கிடைக்கனால இட் இஸ் அன் ஏபின்னு அசியூம் பண்ணிவிட்டு ஏவோட வேல்யூஸ் ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து -8ன்னு எடுத்துக்கிறோம். காமன் டிஃப்ரென்ஸ் d வந்து செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட் டேர்ம் தட் இஸ் -6 + 8 we get 2ன்னு கிடச்சிரும். அவங்க nth டேர்ம் கேட்டிருக்கிறாங்க. n டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் வந்து 10, 11, 13, 12 தட் இஸ் என்னோட வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம், ட்ரிக்ஸ் தான் வேறு இல்லை. எதுனா சப்போஸ் என்னோட வேல்யூஸ் 10, 11, 12, 13 எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு சம் ஆஃப் த சீரீஸ்க்கு என்ன ஃபார்முலா Sn is equal to n/2 into 2a plus n minus 1 into d. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம n வேல்யூஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அவங்க டோட்டலாக இதோட ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க? 52ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன சூஸ் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா என்னோட வேல்யூஸ் வந்து 13 எடுத்துக்கிறேன். தட் இஸ் S13 is equal to 13 divided by 2 into 2 into ஏவோட வேல்யூஸ் வந்து -8 ப்ளஸ் என்னோட வேல்யூஸ் வந்து 13 minus 1 into டியோட வேல்யூஸ் வந்து 2. நெக்ஸ்ட்டு ஈக்குவல் டு 13 divided by 2 into plus into minus minus 2 into 8 16 then plus 13 minus 1 12 12 into 2. Next equal to 13 by 2 into minus 16 plus 24. 12 2s are 24. Next so 13 by 2 into 8. 2 tables la 1 times, 2 tables la 4 times. That is 13 into 4 is equal to 52. அவங்க அதான் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் என்எஸ், அதாவது இந்த சீரீஸ் எல்லாம் பண்ணால் 52 வரும்ன்றாங்க. ஸோ எனக்கு 52 கிடச்சிச்சு. தர்ஃபோர் என்னோட ஆன்சர் வந்து 13ன்றது கரெக்ட். நான் சூஸ் பண்ணது கரெக்டு. அப்போது தர்ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட். Number 56. The value of k for which the terms 7k plus 3, 4k minus 5, 2k plus 10 are in AP is அப்படிங்க. ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 7k plus 3, 4k minus 5, 2k plus 10 இதில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, ஏபியில் இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் இதை ஃபஸ்ட்டு இருக்கிறத வந்து ஏன்னு அசியூம் பண்ணிக்கிறேன், இதை பின்னு அசியூம் பண்ணிக்கிறேன், இதை சின்னு அசியூம் பண்ணிக்கிறேன். எப்போவுமே 3 வேல்யூஸ் ஆர் இன் ஏபி அப்படின்னா நான் ஷார்ட்கட் சொல்லியிருக்கேன். என்ன அப்படின்னா b is equal to a plus c divided by 2. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கே வேல்யூவை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ b இருக்க பிளேஸில் என்ன இருக்குது நமக்கு? இங்கே 4k minus 5 is equal to a இருக்க பிளேஸில் என்ன இருக்குது? 7k plus 3 இருக்குது. ப்ளஸ் c இருக்க வேல்யூஸில் 2k plus 10 divided by 2. ஓகேங்களா? இந்த 2 இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். தட் இஸ் 2 into 4k minus 5 is equal to இங்கே ப்ளஸ் 7k, இங்கே ப்ளஸ் 2k இருக்குது. தட் இஸ் 9k வரும். நெக்ஸ்ட்டு இங்கே ப்ளஸ் 3, இங்கே ப்ளஸ் 10 இருக்குது. ஸோ டோட்டலாக ப்ளஸ் 13 வரும். இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ண நமக்கு என்ன கிடைக்குன்னா 8k minus 10 is equal to 9k plus 13 கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா minus 13 minus 10 is equal to 9k minus 8k. என்ன பண்ணால் கேவலாக ஒரு சைடு கொண்டு வந்தேன், நம்பர்ஸ் எல்லாம் ஒரு சைடு கொண்டு வரும்போது ப்ளஸ் 13 இந்த பக்கம் வரும்போது -13 -10 ஆஸ் யூஷுவல் இந்த பக்கமே இருக்கனால -10 is equal to 9k ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது, அப்படியே இருக்குது. இந்த ப்ளஸ் 8k இந்த பக்கம் வரும்போது -8k வருது. தட் இஸ் -23 is equal to k. தட் இஸ் k வேல்யூஸ் வந்து -23 வருது. தட் இஸ் ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். Question number 58. In a GP, if the fourth term is 3, then the product of first 7 term is. அவங்க ஒன்றே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்து டேர்ம் T4ஓட வேல்யூஸ் வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. அது எதில் இருக்குது அப்படிங்கிற ஜிபியில் இருக்குன்றாங்க. நமக்கு nth டேர்ம், ஜிபியோட nth டேர்ம் என்ன ஃபார்மா? Tn is equal to AR power n minus 1 அப்படின்னு நமக்கு தெரியும்.
அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா T4ஓட வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. Then the product of first 7 term is GP அப்படினாலே அதோட general term எப்படி இருக்கும் A, AR, AR square, AR cube, etc. இருக்கும். That is இது வந்து GP ஓட general formula. அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா product of first 7 terms என்னன்னு கேட்டிருக்கேன், which is equal to first term A, second term AR into AR square into AR cube into AR power 4 into AR power 5 into AR power 6. இதோட ஆன்சர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், சிக்ஸ்த்து, செவன் டேர்ம்ஸோட ப்ராடக்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ண விச் இஸ் ஈக்குவல் டு ஏ எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் அப்படின்னு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 டைம்ஸ் ரிப்பீட்டாக இருக்குது. therefore A power 7 into R, இங்கே ஆரோட பவர் வந்து 1. ஸோ ஆரோட வேல்யூஸ் மட்டும் வேரியாக இருக்குது. ஸோ ப்ராடக்டில் வரும்போது பவர்ஸ் எல்லாம் நமக்கு என்ன ஆகும்னா ஆட் ஆகும். தட் இஸ் 1 + 2 + 3 + 4 + 5 + 6. ஓகேங்களா, ஏன்னா ஆர் வந்து ப்ராடக்டில் இருக்குது, பவர்ஸில் இருக்கனால பவர்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். நமக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன ஃபார்முலானா 1 + 2 + 3 + எக்ஸட்ரா ப்ளஸ் n அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோன்னா n × n + 1 / 2. இங்கே n இருக்கிற பிளேஸில் 6 இருக்கிறனால நம்ம இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி n இருக்கிறது 6 சப்ஸ்டிட் பண்ணலாம். தட் இஸ் A power 7 into R power 6 into 6 + 1 / 2. இந்த 2வும் 6ஐயும் கேன்சல் பண்ணால் 3ன்னு வரும். which is equal to A power 7 into R power 3 into 7. நான் இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன்னா A R power 3 whole power 7. நான் Aக்கும் 7 இருக்குது, Rக்கும் 7 இருக்கு இல்லைங்களா, அதனால் 7 வெளில கொண்டு போயிட்டு ஸோ A into R power 3 whole power 7 மாற்றிட்டேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபோர்த்து டேர்மோட வேல்யூஸ் வந்து 3ன்ட்டாங்க. இதில் கண்டினியூ பண்ணும்போது இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த்து டேர்ம். அப்போ ஃபோர்த்து டேர்முங்கிறது AR cube, அதோட வேல்யூஸ் அவங்க சம்மில் என்ன கொடுத்துருக்காங்க 3ன்னு கொடுத்துருக்காங்க. தட் இஸ் 3 whole power 7. therefore option B is correct. Question number 59. If 2 + 6 + 10 + 14 + 18 + etc. + x is equal to 882, then the value of x. இப்போ கொடுத்துருக்க இந்த சீரீஸ் பாருங்களேன், இது வந்து ப்ளஸ் பண்ணி அப்போ இதை சம் ஆஃப் த சீரீஸ்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு இது வந்து சம் ஆஃப் த சீரீஸ். நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பார்த்துருக்கோம், ஏபிஐ ஜிபிஐன்னு பார்த்துட்ருக்கோம். இப்போது இது ஏபிஐ இல்லையா ஜிபிஐன்னு எப்படி கண்டுபிடிக்கணும், 2ஓட 4 ஆட் பண்ணால் 6, 6ஓட 4 ஆட் பண்ணால் 10, 10ஓட 4 ஆட் பண்ணால் 14. அப்போ இது வந்து ஒரு ஏபிஐ அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு என்ன பேர் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு எஸ்ன்னு பேர் கொடுத்து 2 + 6 + 10 + 14 + எக்ஸட்ரா + எக்ஸ் இந்த எல்லா சம்மையும் ஆட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணி அவங்க என்ன வருதுங்கன்னா 882 வருது. அப்போனா எக்ஸோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், இது தேர்ட் டேர்ம், இது ஃபோர்த்து டேர்ம் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்போ லாஸ்ட்டில் இருக்கிறது nth டேர்ம் இல்லைங்களா. அப்போ இது ஒரு ஏபின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஏங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம், ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூஸ் வந்து 2, டிங்கிறது காமன் டிஃப்ரென்ஸ், தட் இஸ் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம். அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 4 அப்படின்னு வரும். அடுத்தது லாஸ்ட் டேர்ம் கொடுத்துருக்காங்களே எல் வந்து எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம். அடுத்து இந்த டோட்டலாக எல்லா இந்த சம் ஆஃப் த சீரீஸை ஆட் பண்ண எஸ்என் வந்து 882 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸை கண்டுபிடிச்சோம். ஃபஸ்ட்டு என் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை சம் பண்ணலாம். இப்போ என் டேர்ம்ஸ் என்ன, TN = X. நமக்கு ஃபார்முலா தெரியும், என்ன ஃபார்முலா TNனா A + n - 1 × D = X. இப்போ ஏவோட வேல்யூஸ் சப்ஸ்டிட் பண்ணால் 2 ப்ளஸ் என்னங்கிற வேல்யூஸ் நமக்கு தெரியாது, தட் இஸ் n - 1, டியோட வேல்யூஸ் வந்து 4 = X. அப்போது 2 + 4 × n 4n, 1 × 4 4, இங்கே மைனஸ் இருக்கலாம், -4 = X. இல்லை நம்ம n தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் 4n ப்ளஸ் 2ல் -4 போச்சுன்னா -2 = X. தட் இஸ் 4n = X. இந்த -2 இங்கே வந்தால் +2,
n is equal to x plus 2 divided by 4. இங்கே மல்டிப்ளை ஆக 4 வந்து இங்கே டிவைட் ஆகும். இப்போ நான் எக்ஸுக்கு வந்து வேல்யூஸை சூஸ் பண்ண போகிறேன் கொடுத்துருக்க ஆப்ஷன்லேருந்து. நான் எக்ஸுக்கு வந்து 82 சூஸ் பண்ணும் போது n is equal to 82 plus 2 divided by 4. That is n is equal to 84 divided by 4. என்னோட வேல்யூஸ் வந்து 21 வருது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செக் பண்ண போகிறோம். எப்படின்னா இந்த இருக்கிற எல்லா சீரீஸையும் ஆட் பண்ணால் 882 வருதான்னு கேட்டிருக்காங்க. இப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம்னா Sn is equal to n by 2 into a plus l அப்படிங்கிற ஃபார்முலா. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால் n வந்து நான் 21 கண்டுபிடிச்சிருக்கேன் இல்லைங்களா, அதை சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ 21 டிவைட் பை 2 இன்ட்டு ஏவோட வேல்யூஸ் வந்து 2, எல்லுங்கிறது லாஸ்ட் டேர்முக்கு என்ன இங்கே எக்ஸு, நான் எக்ஸை என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் 82ன்னு சூஸ் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா. தட் இஸ் ஈக்குவல் டு 21 டிவைட் பை 2 இன்ட்டு 84. தட் இஸ் 21. என்ன ஆகுனா இந்த 2ஐயும் இந்த 84ஐயும் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எத்தனை டைம்ஸ் வரும், 42 வரும் இல்லைங்களா. 42 வரும். அப்போ 21 இன்ட்டு 42. ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 882. அவங்க கொடுத்த ஆன்சர் கிடச்சிச்சு. அப்போ என்னென்னா நான் சூஸ் பண்ண இந்த எக்ஸோட வேல்யூஸு 82ங்கிறது கரெக்டு. therefore ஆப்ஷன் C is correct.